இந்த வீடியோவில் அத்துமால் பார்க்குறது எப்படி, அதாவது ஒரு இடத்த அளக்கிறதுக்கு நீங்கள் லேண்ட் சர்வேரையோ இல்லை வியூ ஆஃபீஸ்லேயோ போய் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்மளே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ் நிலம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். செகண்டில் இருக்குது பாருங்கள். அதில் லாகின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் வரும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணலாம். புதுசாக வர்றதுனால கீழே தளத்திற்கு புதிய வரான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் நேமு, ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து தொடர்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சா வரும். அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இங்கே என்டர் பண்ணிவிட்டு சரி பார்க்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த லேண்டஸை அளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யவும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பதிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். இப்போ பதிவு செய்யவும் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அதே மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே கொடுத்து உள்நுழைக அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயனர் சுய விவரம்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ மனுதாரர் யாரோ, இப்போ நீங்கள் ஒரு இடத்த அளக்க போகிறீங்கன்னா யார் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இதில் பேர், தமிழ் பேர்னு கொடுத்துருப்பாங்க, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தந்தை பெயர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நிரந்தர முகவரியில் உங்கள் முகவரியை கொடுத்துக்கோங்க. கீழே தற்காலிக முகவரின்றது சேம்ன்றதுனால மேலே உள்ளது அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பிறந்த தேதி, அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ பில்டிங் ப்ரொமோட்டர்னு கேட்டிருப்பாங்க. பவர் ஏஜென்ட் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டேட் ஆஃப் பர்த்தும் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம். கீழே வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு லாகின் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் எந்த சர்வே நம்பரை கொடுக்கணும்னு அளந்து கொடுக்கணும்னு பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் டீட்டெயில் இங்கே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனில் வந்து சென்டரில் இருக்கும் புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படின்னு இருக்கும் ஆப்ஷனு. அதை தான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டுக்குரிய ஆப்ஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். எவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து அடுத்து அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லைன் அப்ளிகேஷன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரு, பேர், அட்ரஸ் எல்லாமே வந்துடும். மனுவின் வகை என்னன்றதை செலக்ட் பண்ணணும். இது ஜென்ரல்லே இருக்கட்டும். ஜென்ரல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு செயல்ன்ற கீழே இருக்க பாருங்கள், ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த பேஜ்லேயும் வந்து நீங்கள் சேவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். அதனால் ஜென்ரல் அப்படின்றத செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து இருப்பிட விவரங்கள் கேட்டிருப்பாங்க. எந்த சர்வே நம்பர் நீங்கள் அளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வே நம்பர் எந்த மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாம் அப்படின்றத பார்த்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் புல எண், உட்பிரிவு எண் கொடுக்கணும். எந்த சர்வே நம்பரை அளக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில் கொடுக்கணும். புல எண் அப்படின்றது சர்வே நம்பரு. உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் சிட்டாவில் சர்வே நம்பர் மென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி உட்பிரிவு நம்பருன்றது சப்டிவிஷன் நம்பர். அது ரெண்டுமே உங்கள் சிட்டாவில் இருக்கும். அதை பார்த்து இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு தடவை கொடுத்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்கள் வேறு பேஜ் க்ரியேட் பண்ணி வேறு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் சிட்டாவில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு சர்வே நம்பர் கொடுக்கணும், அளக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 சர்வே நம்பரை நீங்கள் அளந்துக்கலாம். நம்ம இப்போ 1 மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோம்னா போயிடும். சரி, இப்போ நான் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த டிக்ளரேஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. சப்மிட்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் சப்மிட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 800 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 + 60 வந்து 860
பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங்கோ இல்லை கார்டு பேமெண்ட்டோ எது வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பே பண்ணிங்க. பே பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மு டவுன்லோட் ஆயிரும். அந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒப்புகை சீட்டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு 2 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணதுனால டேரெக்டாக உங்கள் சர்வேயருக்கோ இல்லை விஓ ஆஃபீஸ்க்கோ போயிடும். அவங்க நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு இந்த தேதியில் நாங்கள் அளக்க வர்றோம் அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை கொண்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அளக்க என்னைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா அவங்க டீட்டெயில் சொல்லிடுவாங்க.